சிபிஐக்கு எதுக்கு போகணும்? ஒரு அரசின் தன்னாட்சி பாதிக்குது இல்லையா? மாநில அரசே விசாரிக்கலாம் இல்லையா? விசாரிக்கலாம். ஆனால் நம்முடைய தமிழக முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது இப்போ இருக்கிற ஸ்டாலின் எதிர்க்கட்சி குட்கா வழக்கில் சிபிஐ வேணும்னு கேட்டார். இப்போ முதல்வர் ஆன பிறகு அவர் கையில் தான் அதிகாரம் இருக்குது. இந்த மடப்புரம் சிவகங்கை அஜித்குமார் கஸ்டடி டெத்து சம்மந்தமான விசாரணை மதுரை அமர்வில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, மதுரை பிரான்ச்சில் ஹைகோர்ட்டில் யாருமே கோரல. இவரே சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். இவரேனா அவர் கவர்மெண்ட்டு வக்கீலுக்கு சொல்லி அரசு வழக்கறிஞர் ஆஃபர் கொடுத்துட்டாரு. ஸோ எதிர்கட்சி தலைவராக இருந்தபோதும் ஸ்டாலின் சிபிஐ வழக்கு கோரியிருக்காரு. முதல்வராக பொறுப்பேற்று ஆட்சி அதிகாரம் அவர் கையில் இருக்கும்போதும் சிபிஐ வழக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு, யாரும் கோராமலேயே. அதே போல் இன்றைக்கி அதை ரொம்ப எதிர்க்கிற விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வேங்கை வயல் அந்த மலம் குடிநீரில் கலந்த வழக்கு சிபிசிஐடி தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றத்திலையா இல்லை வேறு ஏதோ சிபிஐ வழக்குன்னு கோரிக்கை வச்சார். அது எனக்கு நல்லா தெரியும். அப்போ திமுக கூட்டணியில் தான் இருக்கார். வேங்கை வயல் இப்போ தானே நடந்தது, 21 அப்புறம் தானே நடந்தது. திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு தோழமை கட்சியான விசிகா சிபிஐ விசாரணை வேணும், எங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு போலீஸ் விசாரணையில் நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது தமிழ்நாடு அரசு விசாரணையில் நீதி கிடைக்காது, உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழுந்துவிட்டால் யார் வேண்டுமானாலும் சிபிஐக்கு போகலாம்.